நேற்றைய கூட்டத்துல நீங்க வந்து தாவேகா அதிமுகவாக சொல்லி சரி தாவேகா வந்து அதிமுக அப்படி சொல்லுது. நான் எங்க சொன்னேன்? நீங்களா ஒரு கருத்து கேட்கணும். நான் சொன்ன கருத்துன்னா தமிழக வெற்றி கழகத்தில் பல பேர் இணைகின்ற வாய்ப்பு இருக்கிறது. எந்த கட்சி வேணா இருக்கும். அப்படிதான் சொன்ன தவிர அதிமுக மாறும்னு எங்க சொன்ன? நீங்களே எடுத்துட்டு அவர் கருத்து கேட்டா நான் என்னதான் பேச சொல்லுவேன்? கூட்டம் நடத்துவதற்கான அதெல்லாம் எனக்கு விட்டுருங்க. நான் சொல்லியாச்சு. அதுக்கு மேல கேள்வி கேட்க கூடாது. நீங்க இந்த கேள்வி எது கேக்குறீங்க? நான் என்னங்க நீங்க இது என்ன கேக்குறீங்க? நான் தான் சொல்லியாச்சு தெளிவா சொன்னதுக்கு பிறகு உங்களுக்கு புரிஞ்சு கேட்ட கேள்வி வச்சு விளக்கம் கேட்டீங்களா இல்லையா? நீங்க தெளிவா சொன்னேன். கொடுக்க வேண்டிய உங்களுக்கு வந்து உங்க பேர்ல ஒரு குற்றச்சாட்டு தான் உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். உங்களுக்கு கொடுக்கல. அப்ப கூட்டம் நடத்துவதற்கு எந்த தடையும் இல்ல. தடையே இல்ல. கூட்டம் நடத்துவதில் எந்த விதமான தடைகளும் இல்லை. இந்த கூட்டத்தில் புதுசா யாராவது கட்சியில சேரலாம் பொறுத்திருந்து பார்க்கணும். நேற்றைய கூட்டத்துல கொங்கு மண்டலத்தை நீங்க தான் பொறுப்பேற்று நடத்த போறீங்க, மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டு வர போறீங்கன்னு பேசுனதா தகவல் இருக்கு. அந்த மாதிரி நீங்க என்ன பேசுனீங்க? முக்கியமான எல்லாரையும் இணைப்போம், எல்லாரும் ஒற்றுமையா போவோம். நீங்க வந்தாலும் ஜெயிச்சுக்குவேன். அதிமுக இருக்கும்போது நீங்க உங்களை நீக்கினதுக்கு அப்புறம் நீங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மனு அனுப்புறீங்க. விசாரணை மீண்டும் தொடரணும், யார் போச்சு இல்ல. நான் என்ன அந்த வழக்கு என்ன பண்ண போறீங்க? வழக்கு வந்து பெண்டிங் இருக்குங்க. அது தனி செப்பரேட். அது புரியுதுங்களா? அதுக்கு இருக்கு இணைக்கூடாது. நான் விருப்பப்பட்டு இந்த இயக்கத்திலே சேர்ந்தாச்சு. புரியுதுங்களா? என்னை உறுப்பினர் நீக்குவதற்கு 72 இருந்திருக்கிறேன். தலைவர் காலத்தில் இருக்கிறேன். அது வந்து உயர்மட்ட குழு வரையிலும் நான் இருக்கிறேன். என்னை வந்து புதிதாக வந்தவர்கள் நீக்கிங்கள். அதுதான் அந்த ரீசன் கொடுத்துருக்காங்க. அது சொன்னேன் 250 பக்கம் 2500 பக்கம் கொடுத்தா பார்த்துக்க வேண்டியதாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவங்க தேர்தல் ஆணையம் தான் தெளிவான விளக்கத்தை சொல்லுவார்கள். அவங்க முடிவு செய்யணும். எல்லா கேஸும் பெண்டிங் இருக்கு இல்லைங்களா? 7 கேஸ் பெண்டிங் இருக்கு. அவங்க டிசைடிங் அத்தாரிட்டி ஆகும். அதனால நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நான் விருப்பப்பட்டு இந்த இயக்கத்தை சேர்ந்துட்டேன். கடுமையா உழைக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. என்னை வரவேற்கிறேன், வாழ்த்துக்கிறேன். என்னை அரவணைத்து செல்கிற ஒரு இயக்கத்தில் இணைவதில் தவறே கிடையாது. சொல்ல பாமக இடஒதுக்கீடு அழைப்பதில் கொடுத்தது. பாமக இடஒதுக்கீடு ஆர்ப்பாட்டம் தலைமை முடிவு செய்யும். கடிதத்தை வாங்கிட்டா தலைவர் தான் முடிவு. உங்களுக்கு எப்படி வரவேற்பு இந்த தாவேகா? தலைவர் காலத்தில் நான் எப்படி இருந்தோனோ, அம்மா காலத்தில் எப்படி இருந்தோனோ அதே போலதான் வரவேற்பு இருக்கிறது. நான் மற்றற்ற மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். நீங்களும் அதில் சேர்ந்து கொள்ளலாம்.